கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நேற்று சிந்தனை பகுதியில் நம்மளுடைய நாவை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த பாடத்தை இன்னும் நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினமும் ஏதோ ஒரு பிரச்சனையும் போராட்டத்தையும் சந்திக்கிறோம். அது எல்லாமே சவாலுக்குரியதான்றதை யாரும் மறுக்க முடியாது. நமக்கு எத்தனையோ வழிகளில் பிரச்சனை வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே பெருசாக்குறதும் மோசமாக்குறதும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் இருக்குதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. சின்னதாக ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பேச தெரியாமல் பேசி பேசி பெருசாக்குறதுல நமக்கு ஈடு நாம தான். என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்றதுல எல்லாமே அடங்கி இருக்குது. உறவு ரீதியான பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையே நம்மளுடைய வார்த்தைங்க தான். ஒரு சிலர் எதையும் பேச மாட்டாங்க, ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுகிறதுல பல விதம் இருக்குது. ஆமாங்க, அன்பாக பேசுகிறது, ஆறுதலாக பேசுகிறது, இனிக்க இனிக்க பேசுகிறது, குத்தி காட்டி பேசுகிறது, இருமாப்பா பேசுகிறது, வஞ்சகமாக பேசுகிறது, கபடமாக பேசுகிறது, முட்டாள்தனமாக பேசுகிறது, அறிவாக பேசுகிறது, அதிகாரமாக பேசுகிறது, ஆணவமாக பேசுகிறது, விரோதமாக பேசுகிறது, கோபமாக பேசுகிறது, பொய்யா பேசுகிறதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைங்க நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறதுனால நம்ம பேசுகிற விதத்தை ஆராயறதுக்கு இன்றைக்கி நேரம் எடுப்போமா? ஒரு ராஜாவுக்கு தாராள மனசு. ஒரு நாள் மீனவன் ஒருத்தன் அழகான வண்ண மீனை கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்தான். உடனே ராஜா 100 பொற்காசுகள் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் ராணியோ ஒரு சாதாரண மீனுக்கு 100 பொற்காசான்னு எரிச்சல் அடைஞ்சி ராஜாவை நச்சரிச்சுக்கிட்டே 100 பொற்காசுகளை திரும்ப வாங்க சொல்லி ஒரு யோசனையும் கூட சொன்னாங்க. இந்த மீன் ஆனா பெண்ணான்னு அவன்கிட்ட கேளுங்க. ஆண்னு சொன்னால் எனக்கு பெண் மீன் தான் வேணும்னும், பெண் மீன்னு சொன்னால் எனக்கு ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்த பொற்காசுகளை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அரசனும் மீனவனை கூப்பிட்டு அந்த கேள்வியை கேட்க அவன், இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, 2 குணாதிசயம் உள்ள அற்புத மீன், அதனால்தான் இதை மன்னருக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொன்னான். இந்த பதிலை கேட்டு பரவசம் அடைஞ்ச அரசர் இன்னும் 100 பொற்காசுகள் அவன்கிட்ட கொடுத்தாரு. ராணிக்கு ரொம்ப எரிச்சல் வந்துருச்சு. எப்படி 200 பொற்காசுகளை திரும்ப வாங்குறதுன்னே யோசிச்சாங்க. மீனவன் பொற்காசுகளை தூக்கிட்டு போகும்போது ஒரு காசு தவறி கீழே விழுந்துருச்சு. ராணி சொன்னாங்க, பாருங்க, இவன் பேராசக்காரன், 200 காசில் 1 விழுந்ததுக்கே பெருந்தன்மை இல்லாமல் ஓடி எடுக்கிறானே, இவனுக்கு அவங்களுக்கு மிக உயரிய ரக மீனை கொண்டு வந்து கொடுக்க மனம் இருக்கும். அது ஒரு சாதாரண மீனாக தான் இருக்கும். அதனால் பொற்காசை போய் திரும்பி வாங்குங்கன்னு சொன்னாங்க. ராஜா அவனை பார்த்து கேட்டார், ஏன் அப்படி அற்பத்தனமாக நடந்துக்கிட்ட அப்படின்ட்டு. மீனவன் சொன்னான், ஒவ்வொரு காசுலேயும் உங்கள் முகமும் ராணியோடைய முகமும் பொறிக்கப்பட்டிருக்குது. அது கீழே விழுந்து யார் காலையாவது பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு தானே அவமானம், அதனால தான் அதை எடுத்தேன்னு சொன்னான். ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்ச ராஜா அவனுக்கு இன்னும் 100 பொற்காசுகள் எடுத்து கொடுத்தாரு. பிரியமானவர்களே, இப்படி தான் நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை கையாளுறோம். தேவையில்லாத இடத்துல பேசுகிறதும் தேவையான இடத்துல பேசாமல் இருக்கிறதும் பாவம் இல்லையா? குடும்பத்தில் சின்ன அளவில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைங்க நாம் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளால் காலத்துக்கும் இணைய முடியாத விரிசல்களை உண்டாக்கிடுது. மறுபடியும் பிறந்தவனுடைய வாயில் மனதை உடைக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் மனதை இணைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கணும்னு வேதம் நமக்கு போதிக்குது. அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாத இல்லை பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தைங்க தான். நாம் எப்படி பேசுகிறோன்றத நாம் இன்னைக்கு நிதானிப்போம். கர்த்தர் நமக்கு நல்லா பேசக்கூடிய ஞானத்தை அளிக்கணும்னு நம்ம நல்லா வேண்டிக்குவோம். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியீனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான்,
நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்னு பிரசங்கி 10 நம்ம வாசிக்கிறோமே. நம்ம பேசக்கூடாத இடத்துலையும் பேசக்கூடாத பேச்சையும் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்னு நீதிமொழிகள் 17:28 சொல்கிறத நாம் நிதானித்து அறிஞ்சு கொள்வோம். கவனமாக பேசுவோம், கருத்தாக பேசுவோம், கர்த்தருக்காக பேசுவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.